ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைன் ஆஃப்லைனில் சார்பு எழுத்துக்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சார்பு எழுத்துக்கள்னா என்னங்கப்பா? எழுத்துக்கள் எழுதாது எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம் இல்லையா? எழுத்து இலக்கணம் அப்படின்றத முன்னாடியே படிச்சிருப்போம். எழுத்து இலக்கணம் படித்தோமா? அந்த எழுத்து இலக்கணத்தையே ரெண்டாக பிரிச்சிருப்போம். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து இல்லையா? முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்கள் அப்படின்றது உயிர் எழுத்து ஒரு 30 வரும். உயிர் எழுத்து 12 வருமா? மெய் எழுத்துக்கள் ஒரு 18 வருமா? கூட்டம் 30. இந்த 30மே முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடியது உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடியது என்னது? உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால் இவை உயிர்மை எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216. கூடவே ஆயுத எழுத்து எப்பவுமே தனியாக நிற்கும். ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம் அல்லது ஆயுதம்னு சொல்லுவோம். அது ஒரே ஒரு எழுத்து, அதாவது ஒரே ஒரு எழுத்து. ஆக மொத்தம் முதல் எழுத்து 30, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுதம் 1. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 247 எழுத்துக்கள். இது முடிஞ்சது சாப்டர். அப்போ இதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ ரெண்டாவது இருக்கக்கூடியது சார்பு எழுத்து. ஏன்னா இதுவும் எழுத்து வகைகளில் ஒன்று தான். எழுத்து இலக்கணம் அப்படின்னாவே முதல் எழுத்தை பற்றி படிச்சிடணும், சார்பு எழுத்துக்கள் பற்றி நம்ம படிச்சிடணும். ஓகேவா? அப்போ சார்பு எழுத்து அப்படின்னா என்னென்னா, மொத்தம் இது 10 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அது என்னென்னன்றதை இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், அடுத்தது என்னது? மகரக் குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டால், முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்துக்கள் என்று அழைக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த சார்பு எழுத்துக்களுள்ள என்னெல்லாம் இருக்குன்னா, அளபடை இருக்கும். பார்த்தீங்களா? அந்த அளபடைனா உயிரிழப்படை 1, ஒற்றளப்படை 1. இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்றதை பின்னாடி சொல்கிறேன். அடுத்து வேறு என்ன இருக்கும்? குற்றிய லிகரம் இருக்கும், குற்றிய லுகரம் இருக்கும். அப்போது குற்றி அப்படின்னா ஒரு வார்த்தை குறுகி ஒலிக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களும் இதுக்குள்ளே சார்பு எழுத்துக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஐகார குறுக்கம், குறுக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஔகார குறுக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது மகரக் குறுக்கம், இதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஆயுத குறுக்கம், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் பாருங்கள், மொத்தம் என்னெல்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? உயிர்மை, ஆயுதம், இது ரெண்டையும் படிச்சுக்கோங்க. உயிரிழப்படை, ஒற்றளப்படை, இது ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. குற்றிய லிகரம், இது ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், 4 குறுக்கங்களையும் சேர்த்து படிச்சுக்கிட்டா மொத்தம் 10 சார்பு எழுத்துக்கள். ஈஸியாக ஃப்ளூயண்ட்டாக சொல்லிடலாம். புரியுதுங்களா? அப்போது முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உயிர்மை. சரிங்களா? உயிர்மை நம்ம இதில் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் போட்டிருப்போம். அதாவது முதல் எழுத்துக்கள்னு சொல்லி பார்த்தோமா? முதல் எழுத்துக்களில் ஆ, ஆ, ஈலம் பார்த்தோம். அதே மாதிரி இக்கு, இங்கு, இச்சிலம் பார்த்தோமா? இதை பற்றி தெரிஞ்சால் தான் இந்த உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படையிலேருந்து ஆயுத குறுக்கம் வரைக்கும் நமக்கு என்னன்றது புரியும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஏபிசிடியே தெரியலனா கிராமர் படிக்க முடியுமா? ஏபிசிடி தானே முக்கியம். அந்த மாதிரி இந்த முதல் எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதில் வரக்கூடிய உயிர்மைனா என்ன, ஆயுதம்னா என்ன, குறுக்கம்னா என்ன அப்படின்றத பற்றி புரிஞ்சிக்க முடியும். ரைட்டா? ரைட். நம்ம ஏற்கனவே அதை பற்றி நடத்திட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு உயிர்மை பாருங்கள். உயிர்மை அப்படின்றது என்னது? உயிரெழுத்துக்கள் ப்ளஸ் மெய்யெழுத்துக்கள் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? என்ன தம்பி கிடைக்கும்? உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? அப்போ உயிரெழுத்து, மெய்யெழுத்து. உயிர் குட்டல் மெய் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் முதல்ல தோன்றக்கூடிய எழுத்து என்னவாக தான் இருக்கணும்? இக்கு ஒரு மெய் எழுத்தாக தான் இருக்கணும். முதல்ல தோன்றக்கூடிய எழுத்து என்னவாக தான் இருக்கணும்?
மெய் எழுத்தாக தான் இருக்கணும். ரெண்டாவதாக வரக்கூடிய எழுத்து என்னவாக தான் இருக்கணும்? உயிராக தான் இருக்கணும். உதாரணத்துக்கு ஆ என்பது உயிர் எழுத்து தானே, இது ஒரு உயிர் எழுத்து. அப்போது இக்கு ப்ளஸ் ஆ, வேகமாக சொல்லுங்கள், என்ன கிடைக்கும்? க. ஓகேங்களா? அப்போது உயிர்மெய் அப்படின்னு சொன்னாலும் இந்த ரெண்டாவதாக வரக்கூடிய மெய் எழுத்து தான் முதல்ல உச்சரிப்பில் வரணும். உயிர்ன்ற ஆன்றது உச்சரிப்பில் கடைசியாக வரணும். வரி வடிவத்தில் முதலாவதாக ஒத்தியிருப்பது மெய் எழுத்து மட்டுமே. வரி வடிவம் அப்படின்னா இப்போது பாருங்கள், கண்டம் அப்படின்னு இருக்குது, இது வரி வடிவம். ஒரு வரி, ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதிட்டோம். இப்போது கா சொல்லும்போது இக்கு சொல்லாமல் கா சொல்லவே முடியாது. இக்கு அப்படின்ற உச்சரிப்பு இல்லாமல் காவை சொல்லவே முடியாது. சொல்லி பாருங்கள். கண்டம், கண்டம். கா சொல்லும்போது இக்குன்ற வார்த்தை முதல்ல வந்துருச்சா, அதுதான் இயற்கையான இந்த இலக்கணம். அப்போது வரி வடிவத்தில் முதலாவதாக ஒலிப்பது யாருன்னு கேட்டால் மெய் எழுத்து தான் ஒலிக்கும். மெய் எழுத்துக்கு அப்புறம்தான் உயிர்மெய் ஒலிக்கும். காண்றது உயிர்மெய் தானே. அப்போது இதுதான் விஷயமே. இப்போ பாருங்கள், உயிர்மெய்யா மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் என்ன கிடைக்குது? உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. சிம்பிள்ப்பா. உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மெய். அப்போ வரி வடிவமாக எழுதும்போது மெய் எழுத்து முதலாவதாக தோன்றும், உயிரெழுத்து இரண்டாவதாக தோன்றும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ உயிர்மெய்னா இதுதான். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? என்ன வேணாலும் சொல்லலாம். உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? ஆனால் பேர் பாருங்கள். சரி, சன்னல். சரிங்களா? சா சொல்லும்போது இச்சு அப்படின்ற வார்த்தை தான் முதல்ல வரும். அதே போல பாருங்கள், மாம்பழம். மாம்பழம் மா சொல்கிறதுக்கு முன்னாடி இம்முன்ற வார்த்தை வரும், மாம்பழம். அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன எழுத்து பாருங்கள், நல்லா உச்சரிப்பு கவனித்து பாருங்கள். மாம்பழம் மா சொல்லும்போது இம்மு வந்துடும். அதே போல் தம்பி. சரிங்களா? தா சொல்லும்போது இத்து வரும் மறைமுகமாக, தம்பி சொல்கிறோமா இல்லையா? அப்போது உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவதால் உயிர்மெய் என்று அழைக்கப்படுகிறது. இதனை வரி வடிவமாக எழுதும் பொழுது உயிர்மெய் எழுத்து என்னதான் தான் வந்தாலும் சரி, மான் வந்தாலும் சரி, சான் வந்தாலும் சரி, முதல்ல என்ன ஒளிஞ்சிருக்கும்? மெய் எழுத்து தான் ஒளிஞ்சிருக்கும். அதை தான் முதல்ல உச்சரிப்போம். அப்போ எந்த உயிர்மெய் எழுத்து வந்தாலும் சரி, உதாரணத்துக்கு பாருங்கள், இது இப்போ சேர்ந்ததாகன்னு இருக்குது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டேன். சேர்ந்ததாக. இந்த சே சொல்லும்போது நம்ம இச்சு சொல்லாமல் சேவை சொல்லவே முடியாது. சொல்லு பாருங்கள், சேர்ந்ததாக இச்சு தானே வருது. அதே போல் இங்கே பாருங்கள், கால அளவு. கா சொல்லு, பெரிய கா தானே போட்டிருக்கேன். இக்கு சொல்லாமல் பெரிய காவை சொல்லவே முடியாது. கால அளவு. இந்த மாதிரி தான் அப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் முதல்ல உச்சரிக்கக்கூடியது மறைமுகமாக என்ன வரும் அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்கள் தான் முதல்ல வரும். அதை தொடர்ந்து தான் உயிரெழுத்துக்கள் வரும். எனவே முதல்ல நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது மெய் எழுத்துக்களுக்கு தான், ரெண்டாவதாக கொடுக்க வேண்டியது உயிரெழுத்துக்களுக்கு தான். அதனால் மெய் உயிர்னு சொல்லக்கூடாது, உயிர் மெய் என்று தான் அழைக்க வேண்டும். எனவே என்னதான் ஒரு வார்த்தை உச்சரிக்கும் பொழுது மெய்யெழுத்து உச்சரிப்பு முதன்மையாக வந்தாலும் சொல்லும் பொழுது உயிர்மெய் என்று தான் அழைக்க வேண்டும். இது புரியுதுங்களா? இதை நோட்ஸ் எடுத்தாச்சான்னு தம்பி அன்னைக்கு? ஓகேவா? ஓகே. இப்போது உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அப்போது ஒரு உயிர்மெய் எழுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? அதனுடைய ஒளி வடிவமானது மெய்யையும் உயிரையும் சேர்ந்ததாக இருக்கும். அதனால தான் உயிர்மெய் அப்படின்னு சொல்கிறோம். மெய் உயிர்னு சொல்லக்கூடாது, உயிர்மெய் அப்படின்னு சொல்லணும். வரி வடிவம் எப்பொழுதும் மெய் எழுத்தை தான் ஒத்திருக்கும். இப்போ வரி வடிவம் அப்படின்னு என்ன சொன்னோம்? இப்போது சார்பெழுத்துக்கள் அப்படின்னே சொல்கிறோம். இது ஒரு சார்பெழுத்துக்கள் அப்படின்றது ஒரு வடிவமாக, வரி வடிவமே எழுதிட்டோம், லைனாக எழுதிட்டோம். இதில் சான்றது என்னது? உயிர்மெய் தானே, சா. இப்போ இந்த சாவை சொல்லும்போது கூட இச்சு வராமல் சா ஒலிக்கவே முடியாது. அப்போ இச்சுன்றது தான் உயிர்மெய் எழுத்துக்கு உயிரை கொடுக்கக்கூடிய எழுத்து. புரியுதுங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. வரி வடிவம் ஒரு வரியை எழுதிட்ட மெய் எழுத்தை ஒத்தி இருக்கும். சா முதல்ல எழுத்து மெய் எழுத்தை தான் ஒத்தி இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும். ஒலிக்கும் கால அளவு அப்படின்னா இதில் வரக்கூடிய உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பை பொறுத்து அந்த மாத்திரை மாறுபடும். அவ்வளோதான். சரிங்களா? முதல்ல வருது என்னது? மெய் எழுத்து. அதுக்கப்புறம் வரக்கூடியது உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்துன்னு வரக்கூடிய இந்த இடங்களில் தான் அதோட உச்சரிப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும். சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்துக்கள் என்று அழைக்கிறோம். ஆமாம் தானே?
ரைட். அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? இந்த மெய்யெழுத்து அப்படின்னா என்னன்றது புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? உயிர்மெய் எழுத்துனா என்னன்றது புரிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து ஆயுதம். சார்பு எழுத்துக்களில் இரண்டாவது பார்க்க வேண்டியது ஆயுதம். ஆயுதம் பொறுத்த வரைக்கும் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. உதாரணத்துக்கு எப்படி இருக்கும்? இது தானே அக்கு, இதுதான் ஆயுதம். ஏன் இந்த பேர் வந்துச்சு? அந்த காலத்தில் சண்டை போடுறவங்க ஒரு பக்கம் கத்தி வாள் வச்சுருப்பாங்க, இன்னொரு கையில் கேடயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்குன்ற ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் கேடயம். கேடயம்னா ஒரு ஷீல்டு, சரிங்களா? இந்த ஷீல்டு கையில் வச்சுருக்கிறதுனால இந்த ஷீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புள்ளி எழுத்துக்களை கவனித்து பாருங்கள், அக்குன்ற வடிவத்தை ஒத்திருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 புள்ளிகளே உடையது. இதுக்கு வேறு என்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னா பாருங்கள், வேறு பெயர்கள் முப்புள்ளி, 3 பக்கம் புள்ளி இருக்குது, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம், இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஆயுத எழுத்திற்கு உரிய வேறு பெயர்களில் பொருந்தாத இது எதுன்னு கேட்டோம். அப்போது எல்லாமே பொருந்தக்கூடியதாக இருந்துச்சுன்னா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அடுத்தது, இது ஒலிக்கும் பொழுது ஒரு நுட்பமான ஒலி ஏற்படும். நுட்பமான ஒலினா ஒரு ஸ்பெசிஃபிக்கான சவுண்டு வரும், சரிங்களா? அதனால் இது எங்கேருந்து பிறக்கும் அப்படின்னா தலையிலிருந்து பிறக்கும். இந்த அக்குன்ற வார்த்தை எங்கேருந்து பிறக்கும்பா? தலைப்பகுதியிலிருந்து பிறக்கும். அது எப்படி பிறக்கும் அப்படின்னா, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குறில் எழுத்து ஏ போட்டேன். அடுத்தது தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தும் இருக்கும். தனக்கு பின் அப்படின்னா நடுவில் அக்கு வந்துடுமா? வல்லினம் அப்படின்னா என்னது? வல்லின உயிர்மைனா கசட தபர், இதுதான் வல்லின உயிர்மை. வல்லின மெய்யெழுத்துக்கள்னு சொல்லி பார்த்தோமா? கசட தபர அல்லது இக்கு இச்சை இச்சை டிப்பெந்தர் அல்லது கா கா கி கி கு கு கே கை, சரிங்களா? அல்லது கி சி டி தி பி ரி இ, இந்த மாதிரி என்ன வேணாலும் வரலாம். 12 மாடலில் வரலாம். காவும் வரலாம், கீவும் வரலாம், இதில் கீயும் வரலாம், கூவும் வரலாம், கூவும் வரலாம், கே வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஸோ வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அப்போ ஏ இக்கு வந்துருச்சா, லாஸ்ட்டு கூ வரலாம். எக்கு, எக்குனானது ஸ்டீல் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோமா? அவ்வளோதான். அப்போது அக்கு என்பது எப்போவுமே தனியாக ஒலிக்காது, தனியாக வராது. ஒரு வார்த்தையின் முன்னும் பின்னும் நடுவில் தான் வரும். தனக்கு முன் ஒரு குறில் வரும், தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை மட்டும்தான் வரும். சரி தம்பி, எழுதிருக்கீங்களா? ஓகே. எனவே அக்குன்றது தனித்து இயங்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல அக்குன்ற வார்த்தை எங்கேயாவது போர்ட்லேயோ ஒரு வாசகத்திலே படிச்சிருக்கீங்களா? அக்கு அப்படின்னு தனியாக வரவே வராது, வந்தாலும் பொருள் தராது. அடுத்து பார்க்கலாமா? முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மற்றும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் இதனை சார்பெழுத்து என்று அழைக்கின்றோம். ஏன் நம்ம அக்கை வந்து சார்பெழுத்துன்னு சொல்கிறோன்னா, அக்கு எப்பவுமே தனியாக வராது. அப்படி வந்துச்சுன்னா உயிரையும் மெய்யையும் சார்ந்து வரும், சரிங்களா? அப்போ தனியாக வராது, யாரு கூடியாவது உதவியோடு வரணும். யாரோட உதவியாவது தேவைப்படுது, அதனால தான் இது தனியாக வராது. யாராச்சும் ஒரு துணைக்கு தான் வருவார், துணையை கூட்டிக்கிட்டு தான் வருவார். அதனால தான் இது சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. சரி, இதில் பாருங்கள். அடுத்ததாக சார்பெழுத்துக்களில் 3வது அளபெடை, சரிங்களா? அளபெடைன்னா என்னது? எப்படி பிரிக்கலாம்? அளவு கூட்டல் எடை, சரிங்களா? அளவு கூட்டல் எடைன்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த அளபெடை அப்படின்றது எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இதில் அளவு அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க, எடை அப்படின்னா எடுத்தல். எனவே மாத்திரையை எடுத்தல் என்று பொருள். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது அளபெடை அப்படின்றது எதுக்காக எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, அந்த காலத்தில் புலவர்கள் தாம் இயற்றும் செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய அளபெடையை பயன்படுத்துகிறார்கள். அந்த காலத்தில் புலவர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. போகிறது ஒரு அரண்மனைக்குள்ளே போயிட்டு அரசனை சந்தித்து அவங்கள புகழ்ந்து பாடுறது. நல்லா புகழ்ந்து நல்ல தரமான பாடல் வரிகள் இருந்துச்சு அப்படின்னா, இலக்கண முறைப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த புலவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் அரசர்கள் தங்க நாணயங்கள் பொற்காசுகளை பரிசாக கொடுப்பாங்க. இதுதான் வேலை. இன்னும் சில பேர் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உழவு தொழிலுக்கு போவாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிற்பக்கலை கட்டிடக்கலைக்கு போயிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அரசர்களுக்கு கீழே ஒரு கோட்டை காவலாளிகளாக வீரர்களாக பணிபுரிவாங்க. அதில் ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கே போகாமல் தமிழ் இலக்கணத்தை நல்லா படிச்சுட்டு மன்னனை பற்றி புகழ்ந்து பாடணும். அவருடைய கொடை, அவருடைய செல்வம், அவருடைய நற்செயல், அவருடைய போர்க்குணம், வீரம், இதை பற்றி புகழ்ந்து பாடணும். அப்படி புகழ்ந்து பாடும் பொழுது புலவர்கள் வந்து பாடலை ஏற்றுவாங்க. முதல்ல கவிதையை எழுதிடுவாங்க, அதை பாடலாக படிக்கணும். அப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல ராகம் வேணுமில்ல, ராகம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் இழுத்து பாடுறோம். அப்போ தானே ராகம் வந்து ஃபுல்ஃபில்லாக மாறும். அதனால தான் அந்த ராகத்துக்காக சில வார்த்தைகளை நீண்டு ஒலிக்க செய்வாங்க. அப்படி நீண்டு ஒலித்தால் அளபடை என்று பொருள். அளபடை என்று பொருள். பாருங்கள், புலவர்கள் தாம் இயற்றும் செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்வதற்காக அளபடியை பயன்படுத்தினார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம வீட்டுக்கிட்ட யாராச்சும் காய்கறி, பூ வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்கள், பூ, பழம் இவற்றை வந்து எப்படி விற்பாங்க? பூவே பூவே, பழமோ பழம், கீரையோ கீரை, மோரோ மோர். அந்த பாருங்கள், பூவோ பூவு, பழமோ பழம், கீரையோ கீரை. ஏன் இழுத்து விற்கிறாங்க? இழுத்து விற்றாதான் அந்த கேட்குறவங்களுக்கு ஒரு வாங்கணுன்ற நினப்பு வரும், விற்பவர்களுக்கும் ஒரு இனிய ஓசை கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பூ விற்கிறவங்க பூவு பூவு பூ அப்படின்னா கேட்குமா? பூவு பூவேன்னு இழுத்து விற்றா தானே அவங்களுக்கு கேட்கும். அது ஒரு இனிமையான ஓசையை பெறும். அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். பூவோ இந்த ஓ நீட்டி ஒலிக்கணும். இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ பக்கத்தில் இது துணை எழுத்தாகிய அல்லது இணை எழுத்தாகிய ஓ போட்டால் என்ன முடிஞ்சுது? இழுவை முடிஞ்சது. இப்போது இது வரைக்கும் படித்தா பூவோ, பக்கத்தில் ஒரு இணை எழுத்து குறுமையான ஒரு எழுத்தை போட்டோம் அப்படின்னா பூவோ பூவு. நாம் இந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்? பூவே டாட் போட்டால் ஓ நீண்டு ஒலிக்கணும் போல் அப்படின்னு நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம், தற்காலத்தில் புள்ளி வச்சுக்கிறோம், பூவே பூவே. ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க? பூவோ போட்டு இப்படி போட்டுருவாங்க, அவ்வளோதான். டாட் கோடு தேவையில்லை, சரிங்களா? அதனால் பூவோ அப்படின்னா ஓசை குறைஞ்சி ஒலிக்கும். பூவோ கூட ஓ கூட ஒரு சின்ன ஓ போட்டால் நீண்டு ஒலிக்கும். அப்படி நீண்டு ஒலிப்பதற்கு என்ன காரணம்? இனிய ஓசை வேண்டும். அந்த இனிய ஓசையை ஒலிக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவாக மாத்திரை ஆட் ஆகும். மாத்திரை என்னது? எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவு சற்று நீண்டு ஒலிக்கும். அவ்வளோதான் விஷயம், சரிங்களா? அப்போது அளபடி என்றால் புலவர்கள் தாங்கள் இயற்றக்கூடிய பாடலில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை மீண்டும் ஃபுல்ஃபில் பண்ணி இழுவையாக பாடுவதற்கு எக்ஸ்ட்ராவாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை ஏதாவது ஒரு இணை எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், பூவோ இருக்கா, ஓ பக்கத்தில் ஏன் ஓ வரணும் அப்படின்னா சின்ன ஓ தான் வரணும். ஏன்னா இந்த ஓவை எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஓ, கூட்டனா ஓ. அப்போது பாருங்கள், ஓ வந்துருச்சா? இதுக்கு இணை எழுத்து யார்? சின்ன ஓ. இது பெரிய ஓ, இது சின்ன ஓ. அதனால தான் சின்ன ஓ வருவார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா? ஆ முதல் அவ் வரை. இந்த எழுத்துக்கள் வார்த்தையின் முதலில் மட்டும்தான் ஒலிக்கும், ஒரு வார்த்தையின் இறுதியில் ஒலிக்காது. அதுதானே பார்த்தோம். ஆனால் இங்கே எப்படி சார் இடையில் வந்துச்சு? இங்கே வரக்கூடாது. வரும். எப்போ வரணும்? அளபடியில் மட்டும்தான் வர வேண்டும். அளபடியில் மட்டும்தான் வர வேண்டும். அப்படி வந்துச்சுன்னா அந்த ஓசை நீண்டு ஒலிப்பதாக இருக்க வேண்டும். அப்படி பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தால் அது அளபடியில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதான் ரூல்ஸ், சரிங்களா? இதுக்கு மேலே பார்த்தலாமா? இதுக்கு மேலே ஈஸியாக புரியும் பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள், நோட்ஸ் எடுத்துருப்பீங்க. அப்போ அளபடை என்றால் யார் பயன்படுத்தினாங்க, எதுக்காக பயன்படுத்தினாங்கன்றதை எழுதிட்டோம். இப்போ அடுத்தது அளபடைனா என்ன, அதுக்கு வந்து ஒரு வரையறை, டெஃபினேஷன் வேணுமா இல்லையா? அப்போங்க தலைப்பு அளபடை என்றால் என்ன கேள்வி எழுதிட்டு பாருங்கள். செய்யுளில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்கும். அவ்வாறு நீண்டு ஒலிப்பதை அளபடை என்கிறோம்.
ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் வந்து பாருங்கள், இப்போது கண்ணே, இந்த விஜய் பாட்டுன்னு வந்துச்சு இல்லையா? இப்போ வந்து என்ன படம், ஜனநாயகன். கண்ணே மணி அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ கண்ணே அடுத்த வார்த்தை மணியேன்னு போட்டோம். கண்ணே மணியே அப்படின்னா படித்தா பாட்டு நல்லா இருக்குமா, இல்லை கண்ணே மணியே அப்படின்னு இழுத்து பாடம் நல்லா இருக்குமா? இழுத்து பாடினா தான் நல்லாயிருக்கும். அப்போது கண்ணே அப்படின்ற வார்த்தையில் என்ன ஒளிஞ்சிருக்கு? இன்னு கூட்டல் ஏ, அதுதான் நே. அப்போது இங்கே யார் இருக்கா? குறில் எழுத்தா நெடில் எழுத்தா? ஏன்றது என்னது? நெடில். அப்போது நெடிலுக்கு பக்கத்தில் குறில் இணை எழுத்து ஒன்று வரணும். ஏக்கு குறில் எழுத்து, இணை எழுத்து யார்? சின்ன ஏ. அப்போ இவர் பக்கத்தில் யார் வரணும்? சின்ன ஏ போட்டால், இப்போ பாருங்கள், இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? இழுத்து பாடணும். அதாவது நே என்பது நீண்டு ஒலிக்க வேண்டும். அப்படி ஒலித்தால் அது அளபடை. அல்லது இப்படியும் சொல்லலாம், இந்த கண்ணே அப்படின்ற வார்த்தை பிரித்தோம், இன்னு கூட்டல் ஏ கிடச்சிது. பெரிய ஏ பக்கத்தில் அதன் இணை எழுத்தாகிய குறில் எழுத்து வர வேண்டும். அப்படி வரும்பொழுது வார்த்தையின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் ஏதாவது வந்துச்சுனாலும் அதுக்கு பேர் அளபடை. உயிரெழுத்துக்கள் எப்போவுமே சாதாரணமாக சொல்லிற்கு இடையிலோ வராது, கடையிலும் வராது. கடையினா கடைசியிலும் வராது. எந்த ஒரு உயிரெழுத்துமே வார்த்தையின் முதலில் மட்டுமே ஒலிக்கும், இடையில் வராது, வரக்கூடாது. அப்படி வந்தால் அளபடையில் மட்டும்தான் வர வேண்டும். எந்த ஒரு உயிரெழுத்தும் சொல்லின் இடையில் கடையில் வராது. அப்படி வந்தால் அது அளபடியாகத்தான் இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள், இதுதானே நெட்டெழுத்து. நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்கும். அவ்வாறு நீண்டு ஒலிப்பதே அளபடை என்கிறோம். சரிங்களா? இந்த ஏன்றது நெட்டெழுத்து. இது தனியாக வந்தால் ஏ என்பதற்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. இன்னும் கொஞ்சம் இழுவியாக இழுத்து சொல்லணும் அப்படின்னா ஏ பக்கத்தில் சின்ன ஏ போட்டுக்கிட்டோம். ஒரு நெட்டெழுத்து தன் இணை எழுத்தோடு சேர்ந்து வரும் பொழுது 2 மாத்திரையிலிருந்து +1 3 மாத்திரையாக நீண்டு ஒலிக்கும் பொழுது நம்ம ஏன்னு இழுத்து பாடும் பொழுது அந்த ராகம் நீண்டு ஒலிக்கும், பாடல் இனிமையாக இருக்கும். எனவே அந்த காலத்து புலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாம் இயற்றக்கூடிய செய்யுள்னா பாடல், செய்யுளில் ஓசை குறையும் பொழுது ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்கக்கூடியதை அளபடை என்று வரையறுத்தார்கள். இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன். இதை அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு நோட்ஸ். இப்போ ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது அளபடியான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது பாருங்கள். அளபடை ட்ரிக்ஸ் என்ன பண்ணலான்னா, அளபடையில் பொறுத்த வரைக்கும் உயிர் நெடில் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? உயிர் நெடில் எழுத்துக்கள் என்ன பண்ணும்? முதலிலும் வரும். ஒரு வார்த்தையின் முதலில் வரும், இடையிலும் வரும், மற்றும் கடைனா கடைசியிலும் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா உயிர் நெடில் எழுத்துக்கள் யார்? ஆ, இ, உ, ஏ. அடுத்தது ஐ, ஓ, ஔ. மொத்தம் 1 2 3 4 5 6 7. இந்த 7 எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு வார்த்தையினுடைய முதலில் வரும், இடையில் வரும், கடையில் வரும். அப்படி வந்துச்சுனாவே அளபடை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு டிப்ஸு. ரெண்டாவது என்னென்னா, அப்படியே இந்த உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 ஏதாவது ஒன்று வார்த்தையின் முதலில் இடையில் இறுதியில் வரும் பட்சத்தில் கட்டாயமாக இந்த நெடில் எழுத்துக்களோடு சேர்ந்த ஒரு இணை எழுத்து கூடவே வரும். இணை எழுத்து என்ன பண்ணும்? கூடவே வரும். அதாவது பெரிய பகவதி வந்தால் கூடவே சின்ன பகவதி கூடவே வருவார். இந்த காமெடி பார்த்தியா? விஜய் படத்தில் வர மாதிரி சின்ன பகவதி கூடவே வருவார். புரியுதா? உதாரணத்துக்கு பாருங்கள், அன்பே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அன்பே ஆருயிரே அப்படின்னு பாட்டு வருதுன்னு வச்சுக்குவோம். அன்பே எப்படி பிரிக்கலாம்? முதல்ல பிரிக்கணும். இப்பு கூட்டல் ஏ, ஆமாம் தானே? அப்போது இந்த பேன்றது ஏ அப்படின்ற உயிர் நெடில் எழுத்து ஒளிஞ்சிருக்கா?
இதுக்குள்ளே என்ன ஒழிஞ்சிருக்கு? உயிர் நெடில் எழுத்துக்கள் 7ல் இது ஒன்று. ரூல்ஸ் 1 கன்ஃபார்ம்டு. 2வது ரூல்ஸ், இந்த பே பக்கத்தில் ஏ உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கா? அப்போ ஏ பக்கத்தில் இதனுடைய இணை எழுத்து யார் வரணும்? குறில் சின்ன ஏ வரணும். சின்ன ஏ போட்டால் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அப்போ அன்பேன் வந்துட்டு சொல்லுக்கு இடையில் இறுதியில் குறில் எழுத்து ஒன்று வந்துருச்சு. குறில் உயிர் குறில் ஒன்று வந்துருச்சு. உயிர் குறில் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு பேர் அளபடை. சார் முன்ன சொன்னீங்க உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 ஏதாச்சும் ஒன்று சொல்லுக்கு இடையில் வரும்னு சொன்னீங்க. இந்த அன்பேன்ற வார்த்தையில் ஏவை காணமே அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த பே தான் ஏ அப்படின்னு ஒழிஞ்சிருக்கு. எப்படி சார் சொல்கிறீங்க? பிரிக்க தெரியணும். இந்த பே எப்படி வந்துச்சா? சும்மா வராது. இது ஒரு சார்பு எழுத்து. அப்போது எதை சார்ந்து வந்திருக்கோம்? ஒரு மெய் எழுத்து இப்பையும் ஏ என்ற நெடிலையும் சார்ந்து வந்ததால் பே கிடச்சிது. அப்போ இந்த பேவை என்னவா பார்க்கணும்? இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஏவை தான் பார்க்கணும். அப்போ இதை நீண்டு ஒழிக்க செய்ய வேண்டும் எனில் இந்த ஏ பக்கத்தில் யார் வரணும்? சின்ன ஏ வந்துடணும். சின்ன ஏ வந்துட்டா பார்க்கும்போதே தெரியும் என்னடா அது. ஏ என்பது உயிரெழுத்து. எப்பவுமே உயிரெழுத்த வார்த்தையின் முதல்ல மட்டும்தான் வரணும். இடையிலும் வரக்கூடாது, கடையிலும் வரக்கூடாது. அப்படி வந்தால் அளபடையில் மட்டும்தான் வரணும். அப்போ இது கண்டிப்பாக அளபடை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது இப்படி அளபடியாக குளிக்கும்போது அன்பேன்னு சொல்லக்கூடாது, அன்பே இழுத்து சொல்லணும். புரிஞ்சுதா? அதனால் காய்கறி விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க இவங்க எல்லாம் ஏன் இழுத்து சொல்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு அவங்க நீட்டி உச்சரிப்பது எல்லாமே அளபடை அப்படின்னு அர்த்தம். சரி, இதை நோட்ஸ் எடுத்துக்கலாமா? இந்த ட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க தம்பி, இந்த ட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. அளபடை ட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டு உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 முதலிலும் வரும், இடையிலும் வரும், கடையிலும் வரும். அது என்னன்றது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7ல் ஏதாவது ஒரு எழுத்து வார்த்தையின் முதலில் வரும், இடையில் வரும், கடையில் வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு இன எழுத்து ஆகிய ஒரு குறி எழுத்து கூடவே வரும். இப்படி வந்துச்சுன்னா அது என்னன்னு பண்ணிக்கலாம்? அளபடின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ எடுத்துக்காட்டு, அளபடிக்கு எடுத்துக்காட்டு அன்பே ஆறு உயிரின்னு போட்டோம். இது புத்தகத்தில் கிடையாது, சும்மா சொல்கிறேன். இப்போ அன்பேனா என்னது? இது எப்படி பிரிக்கணும்? இப்பு கூட்டல் ஏன்னு பிரிக்கணுமா? அப்போ இங்கே யார் ஒழிஞ்சிருக்கா? பேக்குள்ளே உயிர் நெடில் எழுத்துக்கள் 7ல் ஏவும் ஒன்று, ஏ ஒழிஞ்சிருக்கா? அப்போ இப்பு கூட்டல் ஏ சேர்ந்ததுன்னா பே வந்துடும். அப்போ இந்த பேக்குள்ளே யார் ஒழிஞ்சிருக்கிறா? ஏ. அப்போது இங்கே ஏ இருக்குது. ஏக்கு யார் இணை எழுத்து? குறில் சின்ன ஏ. அப்போ என்ன பண்ணணும்? அன்பே பக்கத்தில் யார் வரணும்? யார் வரணும்? சின்ன ஏ வரணும். இப்போ பாருங்கள், சின்ன ஏ வரணும். இப்போ எப்படி படிக்கணும்? அன்பே. அடுத்தது ஆறு உயிரேன்னு இருக்கா? ரே பக்கத்தில் யார் வரணும்? ரேக்கு பக்கத்தில் யார் வரணும்? பிரிக்கணும். இரு கூட்டல் ஏ. ஏன்றது உயிர் நடிகள் எழுத்துக்கள் 7ல் ஒன்றா. அப்போ ஏ பக்கத்தில் குறில் இணை எழுத்து யார்? ப்ளஸ் சின்ன ஏ. அப்போ இது பக்கத்தில் யார் வரணும்? ரேக்கு பக்கத்தில் பாருங்கள், ஆறு உயிரே. ரேக்கு பக்கத்தில் சின்ன ஏ வந்துடணும். இப்போ படிங்க, ஆறு உயிரே இழுத்து படிக்கணும். அப்போ இந்த இடத்துல அளபடி வந்துள்ளது. கண்டுபிடிச்சலாமா? அளபடி வந்துள்ளது. அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உயிர் நெடில் எழுத்துக்களுக்கு பக்கத்தில் உயிர் குறி எழுத்து கூடவே வரும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் விஷயம். எழுதிக்கோங்க. புக்கில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன். சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளபடை எத்தனை வகைப்படும்? இப்போது அளபடை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். இது முக்கியமான கொஷின். அது என்னன்றதை பார்க்கலாம். ஒன்று உயிரளப்படை, 2வது ஒற்றளப்படை. நம்ம ஏற்கனவே சார்பு எழுத்துக்கள் 10ல் இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கா பாருங்கள், பார்க்கலாமா? உயிரளப்படை, ஒற்றளப்படை இருக்கா பாருங்கள். பாருங்கள், முன்னாடியே பார்த்தோம். அந்த உயிரெழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் 10ல் என்ன பார்த்தோம்? அளபடை 2 வகைப்படம். ஒன்று என்னது? உயிரளப்படை, இன்னொன்று ஒற்றளப்படை. இந்த 2 தான் அளபடைன்னு வரும். மற்ற எதுவுமே அளபடின்லாம் வராது. சரிங்களா? அப்போது உயிரிழப்படை பற்றியும் ஒற்றளப்படை பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அப்போ உங்களுக்கு கொஷின் என்ன கேட்பாங்க? அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். இது ஒரு கொஷின் மார்க்கு. 2வது அது என்னென்னு கேட்டாங்கன்னா உயிரிழப்படை 1, ஒற்றளப்படை 1. சரிங்களா? சரி, இப்போ உயிரிழப்படை என்றால் என்ன? உயிரிழப்படை என்பது பாருங்கள், செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 அளவெடுக்கும். உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 7 இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா? உயிர் குறில் எத்தனை எழுத்து இருக்குது? 5 இருக்குது.
கூட்டினா 12. அந்த 7 இருக்கு இல்லையா உயிர்நெடில் எழுத்துக்கள், அது 7மே அளவெடுக்கும். அப்படி எடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் உயிரளப்படை. இது உயிரளப்படை எனப்படும். அவ்வாறு அளவெடுக்கும் போது அவற்றிற்கு இனமான குரில் எழுத்துக்கள் குறியீடாக அதன் பக்கத்தில் வரும். சரிங்களா? ஐகாரத்திற்கு இகரமும் ஔகாரத்திற்கு உகரமும் இன எழுத்தாக வரும். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். இன எழுத்துக்கள் அப்படின்றத ஐக்கு உயிரெழுத்து கிடையாது, ஐக்கு ஈ வரும், அவுக்கு ஊ அப்படின்ற வார்த்தை எழுத்து வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இவ்வுயிரளப்படை மூவகைப்படும். அது என்னென்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. பாருங்கள், இந்த உயிரிழப்படையவே 3ஆக பிரிக்கிறாங்க. 1 2 3. என்னது? 1 செய்யுளிசை, 2 இன்னிசை, 3 சொல்லிசை. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கான விளக்கம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போது உயிர் எழுத்துக்கள் அளவெடுத்தால் அது உயிரிழப்படை. அதுக்காக உயிரெழுத்துக்கள் 12மே அளவெடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உயிரெழுத்துக்கள் 12ல் நெடில் எத்தனை? 7. இந்த 7 எழுத்துக்களில் மட்டும் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தான் அது உயிர் எழுத்துக்கள் அளவெடுக்கும் போது உயிரிழப்படையாக மாறும். சரிங்களா? அப்போது ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ 1 2 3 4 5 6 7. இதில் ஏதாவது ஒரு வார்த்தை சூஸ் பண்ணுவோம். ஊ சூஸ் பண்ணலாமா? சரி, ஓகே. ஓ சூஸ் பண்ணலாம். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பூவோ பூவு. இப்படி போடுறத விட இன்னும் இலவியாக சொல்லணும்னா பூவோ ஓ சின்ன ஓ வரணும், பூவு. சரிங்களா? கடைக்காரங்க இப்படி தானே விற்பாங்க, பூவோ பூவு. அப்போது இதை சொல்லும் பொழுது நீண்டு ஒலிக்காது. பூவோ ஓ பக்கத்தில் ஓ சின்ன ஓ வந்துருச்சுன்னா என்னது? நீண்டு ஒலிக்கும். நீண்டு ஒலிக்கும். ஏன் நீண்டு ஒலிக்கும்? காரணம் அளபடியாக வந்தது, அளபடியாக வந்துள்ளது. எப்படி அளபடி கண்டுபிடிக்கிறது? பாருங்கள், நடுவில் யார் வந்திருக்கா? உயிரெழுத்து வந்திருக்குது. உயிர் எழுத்து வந்துள்ளது. எப்பவுமே உயிரெழுத்து வார்த்தையின் முதல்ல தான் வரும், இடையிலையோ கடைசியில் வராதுன்னு பார்த்தோம். வந்துட்டால் அளபடின்னு கண்டுபிடிச்சிடணும். அது ஒரு அளபடியும் கண்டுபிடிச்சிடணும். அது என்ன அளபடை? உயிரெழுத்துக்களில் ஏதாச்சும் ஒன்று நீண்டு ஒழிச்சா உயிரிழப்படை. ஒற்றெழுத்துக்கள் ஏதாவது நீண்டு ஒழிச்சா அது ஒற்றளப்படை. அளபடை 2 வகை தானே. அப்படி வந்துச்சுன்னா ஒன்று உயிரிழப்படியாக இருக்கணும் அல்லது ஒற்றளப்படியாக இருக்கணும். அப்போ என்ன எழுத்து வந்திருக்கு? உயிரெழுத்து தானே வந்திருக்கு. உயிரெழுத்து வந்திருந்தால் அது உயிரிழப்படை. அப்போ சின்னவோ வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து, இதுக்கு இனமாகிய ஒரு எழுத்து, பெரிய எழுத்து ஒழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓ இவ்வு கூட்டல் ஓ கூட்டினா ஓ. ஆமாம் தானே? அதனால் இந்த இடத்துல உயிர் நெடில் எழுத்து ஓ அப்படின்னு ஓ தான் வரணும் அவசியம் இல்லை. ஓ வடிவத்தில் ஓ கூட வரலாம், இல்லையா? லோ கூட வரலாம், இல்லை மோ கூட வரலாம், இல்லை சோ கூட வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனால் இது பிரித்து படிக்கும்போது ஓ கண்டிப்பாக வரும். இதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்போ என்ன எழுதிக்கணும்? உயிரெழுத்துக்கள் அளவெடுத்தால் அது உயிரிழப்படை. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் 12 நெடில் எழுத்துக்களில் 7 மட்டுமே அளவெடுக்கும் அப்படின்னு முன்னாடி பார்த்தோமா? அவ்வளோதான் விஷயம். அடுத்து போகலாமா? ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ பாருங்கள், செய்யுளிசை அளபடைனா என்ன, இன்னிசை அளபடைனா என்ன, சொல்லிசை அளபடைனான்னு பார்த்தலாம். முதல்ல செய்யுளிசை அளபடை என்றால் என்ன? செய்யுளில் இசை நிறைக்க வரும் அளபடை செய்யுளிசை அளபடை என்பர். 1. 2வது பாருங்கள், இன்னிசை அளபடை என்றால் என்ன? ஓசை குறையாவிட்டாலும் இனிய ஓசைக்காக அளபெடுத்தலை இன்னிசை அளபடை என்பர். 3. சொல்லிசை அளபடைன்னு என்ன? இவ்விரண்டும் அல்லாமல் பெயர்ச்சொல் அளபெடுத்து வினையச்ச பொருளில் வரும் அளபடை சொல்லிசை அளபடை என்று பொருள். ஓகேங்களா? இது 3 எழுதிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இப்போலாம் ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்னா கூற்று காரணங்களில் கேட்கலாம். ஓகே, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த செய்யுளிசை அளபடையில் செய்யுளில் ஓசை குறையும் இடத்துல அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நின்ற உயிர்நெடில் எழுத்துக்கள் 7 உரிய மாத்திரையிலிருந்து மிக்கு ஒலிக்கும். மிக்கு அப்படின்னா நீண்டு ஒலிக்கும். இதனையே செய்யுளிசை அளபடை என்று அழைக்கிறோம். செய்யுளிசை அளபடை என்று அழைக்கின்றோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்.
இப்போ ஒரு குறள் நம்பர் 809. இப்போ இந்த திருக்குறளில் செய்யுள் விசைப்படி ஆட் ஆகிருக்கு, பார்க்கலாமா? பாருங்கள். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா ஆர் விளையும் உலகு. நம்ம திருக்குறளை படிக்கும்போது இதெல்லாம் புரியவே புரியாது, விளக்கம் கூட அப்புறம் புரிஞ்சிக்கலாம். ஆனால் இதில் பாருங்கள், வந்து எப்போவுமே வார்த்தையின் இடையிலோ இறுதியிலோ வரக்கூடாது. வந்திருக்குன்னா இது ஒரு அளபடை. ஆனால் என்ன அளபடை அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்கள், கெடா அப்படின்னு வந்திருக்கா, கெடா. இங்கே விடா. அப்போது டாவை எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் பெரியா போட்டால் டா வந்துருச்சா? அப்போது இதுக்குள்ளே பெரியா ஒளிஞ்சிருக்கா? அது பக்கத்தில் இன எழுத்தாக்கி குறியில் எழுத்து வந்துடணுமா இல்லையா? அப்போது வந்துருச்சு. அதே போல் தான் விடார். அப்போது இட்டு கூட்டல் ஆவா, கூட்டினா சேர்த்தனா டாவா. அப்போது டாக்கு பக்கத்தில் ஆவுடைய இன எழுத்து யார் வரும்? சின்ன, அதாவது உயிர்குறியில் எழுத்து. அப்போ வந்திருக்கு. அப்போ வந்ததுன்னா இதுக்கு பேர் என்னதுங்க? செய்யுள் இசை அளபடை. இப்போது செய்யுள் இசை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மேக்சிமம் மேலே மற்றும் கீழே ஒரே மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா செய்யுள் இசை அளபடை. ஓகேவா? சரி, அப்போது செய்யுள் இசை அளபடை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தையில் முதல், இடை அல்லது கடைனா இறுதி, முதல்லையோ இடையிலையோ கடையிலையோ என்ற ஒரு எழுத்து வரும். இதில் எங்கே வந்திருக்கு? இந்த ஒரு 3 எழுத்து கொண்ட ஒரு வார்த்தை இருக்குது. இந்த முதல் வந்திருக்கா? இல்லை. ரெண்டாவதாக வந்திருக்கா? வந்திருக்கு. அப்படின்னு ஒளிஞ்சு வந்திருக்கு. மூணாவதாக வந்து தான் ஆகணும். அப்போ வந்துருச்சா? அப்படி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் செய்யுள் இசை அளபடை. சரிங்களா? அப்போது இந்த செய்யுள் இசை அளபடியை பொறுத்த வரைக்கும் சொல்லின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் என்ற எழுத்து வந்துடும். மேலும் அந்த சொல் பொதுவாக 2 அசை கொண்டதாக இருக்கும். 2 அசை இருக்கா? பாருங்கள், மேலேயும் ஒரே மாதிரி இருக்கும், கீழேயும் ஒரே மாதிரி இருக்கும். 2 அசை வந்திருக்கா? ஸோ இப்படி வந்துச்சுனாவே ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த செய்யுள் இசை அளபடைக்கு இன்னொரு பேர் இருக்குது, இசை நிறை அளபடை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன தம்பி? இசை நிறை அளபடை. நோட் பண்ணிக்கோங்க. செய்யுள் இசை அளபடையின் மற்றொரு பெயர் இசை நிறை அளபடை. எனவே இந்த குறளை படித்து பாருங்கள். கெடா என்பது கெடா என இறுதியிலும், விடார் என்பது விடார் என இடையிலும் அளபெடுத்து வந்துள்ளது. எனவே இது செய்யுளில் அளபடை ஆகும். செய்யுள் இசை அளபடை ஆகும். இதற்கு இசை நிறை அளபடை என்றும் வேறு பெயரும் உண்டு. இது இப்போ நம்ம பார்த்தது என்னது? செய்யுள் இசை அளபடியினுடைய வேறு பெயர் என்னது? இசை நிறை அளபடை. இது முக்கியமான ஒன்று. இது புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த குறளை படித்து பார்க்கும்போது கெடா அப்படின்னு வரும்போது இனிய ஓசைக்காக டா பக்கத்தில் போட்டுக்கிட்டோம். விடார். அப்போது இதுங்க என்ன பண்ணியிருக்கோம்? விடா பக்கத்தில் போட்டு போட்டிருக்கோம். ஏன் இந்த ஆலாம் வருது அப்படின்னா, இனிய ஓசைக்காக செய்யுள் இசை அளபடியில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நெடில் எழுத்தை தொடர்ந்து ஆவை தொடர்ந்து குறில் எழுத்து ஆகிய ஆட் பண்ணதுனால வந்த ரிசல்ட்டு தான் இந்த செய்யுள் இசை அளபடை. புரியுதுங்களா? அவங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? இந்த குறளை கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகுன்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் இடம்பெற்றுள்ள அளபடியை தேர்ந்தெடுக்கவும். என்ன கொடுப்பான்? ஆப்ஷன் ஏ செய்யுள் இசை அளபடை, ஆப்ஷன் பி சொல்லிசை அளபடை, ஆப்ஷன் சி இன்னிசை அளபடை, ஆப்ஷன் டி ஏவும் இசை நிறை, சி வந்து இசை நிறைன்னு கொடுத்துருவான். ஆப்ஷன் டி வந்து ஏ அண்டு சி ரெண்டும் கொடுத்துருவோம். அப்போது ரெண்டுமே ரைட்டு தான். செய்யுள் இசை அளபடினால ஒன்று தான். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? இசை நிறை அளபடை. சி அப்படின்னாலும் ஒன்று தான். ஆப்ஷன் டியில் என்ன இருக்கும்? ஏ அண்ட் சி. இதை தான் நம்ம டிக் பண்ணோம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் கொஷினாக கேட்பாங்க. ஓகேவா தம்பி? சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை நான் என்னென்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், கெடுப்பதும் கெட்டார்க்கு சாய்வமற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. குறள் எண் 15. இதில் இன்னிசை அளபடியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி ட்ரிக்ஸாக கண்டுபிடிக்கலாம்னா, பெரிய ஊ பக்கத்தில் சின்ன ஊ கண்டிப்பாக வரும். இதில் பாருங்கள், ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? தூம் அப்படின்னு கொடுத்துட்டாவே இதில் எப்படி பிரிக்கலாம்? தூ அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? மெய்யெழுத்து இத்தும் உயிர் நெடில் ஊவும் சேர்ந்தாதான் தூன்னு வரும். அப்போ இந்த தூக்குள்ளே பெரிய ஊ ஒளிஞ்சிருக்கு. அப்போ தூ பக்கத்தில் இதனுடைய பெரிய எழுத்தாகிய சின்ன இணை எழுத்து என்ன வரணும்? சின்ன ஊ வந்துடணும். அதுதான் இங்கே வந்திருக்கு.
அதே மாதிரி தான் இங்கே ரூல்ஸு. பெரிய தூக்கு பக்கத்தில் சின்ன ஊ வந்திருக்கு. எதனால்? இத்தை எப்படி பிரிக்கலாம்? சரி, தூ எப்படி பிரிக்கலாம்? முன்ன சொன்ன மாதிரி தான். இத்து மெய்யெழுத்து, ஊ ஒரு உயிர் நெடில் எழுத்து. அப்போ உயிர் நெடில் எழுத்துடைய அதனுடைய இணை எழுத்து யார்? சின்ன ஊ. அப்போது தூ பக்கத்தில் ஊ வந்துடணும். அதனால தான் கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னி செலப்படினா நம்ம சாதாரணமாக கெடுப்பதும் அப்படின்னு எழுதினாவே போதும். இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் கெடுப்பதும் அப்படின்னு எழுதுவோம். எடுப்பதும் இப்படி தான் எழுதுவோம். ஆனால் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிதம் வேணும் அப்படின்றதுக்காக தூ என்னும் குறில் எழுத்து தூ என நெடிலாக மாறி அதனுடைய இணை எழுத்து கூடவே ஊ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பெரிய செலப்படை. எதுக்காகனா செய்யக்கூடிய அவசியம் இல்லை. ஆனால் இனிய ஓசை வேணுன்றதுக்காக சின்ன தூ பெரிய தூவாக மாறுச்சுன்னா அந்த இடத்துல ஊ ஒளிஞ்சிருக்கும். அது கூட இணை எழுத்து ஆகிய சின்ன ஊ வந்துடும். அப்போது இன்னி சிலை எப்படி கண்டுபிடிக்கலான்னா மேக்சிமம் ஊ என்ற உகரமானது வந்துடும். அப்படி வரும்பொழுது பெரிய ஊ டைரெக்டாக வராது, தூ அப்படி தான் வரும். சிம்பிளாக சொல்லப்போனால் தூம் தூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாப்பா தூம் கம்மா தூம் அப்படின்னு ஒரு குரல் வந்துட்டாலே அது இன்னி செலப்படை. அவ்வளோதான். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போது இன்னி செலப்படையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஊ அப்படின்ற ஒரு எழுத்து வந்திருக்கும், அல்லது தூம் தூம் அப்படின்ற எழுத்து வந்திருக்கும். இது ரெண்டு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது ஒரு இன்னி செலப்படை அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? சொல்லி செலப்படை. ஓகேங்களா? இப்போ சொல்லி செலப்படினா என்னது? செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளவெடுப்பது சொல்லி செலப்படை எனப்படும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இந்த பெயர் சொல் வினையச்ச பொருளாக மாறி அளவெடுத்தால் அதற்கு பெயர் சொல்லி செலப்படை. உதாரணத்துக்கு பாருங்கள், குடிதழியி தழியி அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல லீ இல்லு கூட்டல் ஈ கூட்டினா லீ கிடைக்குமா? அப்போ இதுக்குள்ளே மறைமுகமாக ஈ ஒளிஞ்சிருக்கு. அதோட இணை எழுத்து யார்? சின்ன ஈ வந்துருச்சுன்னா என்ன வரும்? தழியி அப்படின்னு வந்துருச்சா? அப்படி வந்ததுன்னா சொல்லி செலப்படை. மேக்ஸிமம் சொல்லி செலப்படையில் இந்த ஈ அல்லது ஈ இந்த ரெண்டுமே வந்துருச்சுன்னா ஈ ரெண்டுமே வந்துருச்சுன்னா சொல்லி செலப்படை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கீழே பாருங்கள், இரண்டாவது அடியில் அதே போல் தழியி அதே தான். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன் மெமரிக்காக. அப்போது இல்லு கூட்டல் ஈ சேர்த்தனா லீ கிடைக்குமா? அப்போது இந்த இடத்துல ஈனுடைய குறில் இணை எழுத்து யார்? சின்ன ஈ. அப்போது என்ன வரும்? தழியி அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? செய்யுளு செலப்படியா, அப்புறம் இன்னி செலப்படியா, அப்புறம் சொல்லி செலப்படியா. அது செய்யுள செய்யோ சொல்லி செய்யோ இன்னி செய்யோ எதுவாக இருந்தாலும் இந்த மூணு அளபடியிலுமே உயிரெழுத்துக்கள் முதலில் இடையில் கடையில் தொடர்ந்து என்ன வரும்? முதலில் இடையில் கடையில் மூணுலேயுமே அளபெடுக்கும். அப்படி வந்துச்சுன்னா கண்ணை மூடி என்ன பண்ணலாம்? அளபடின்னு நோட் பண்ணிடலாம். அந்த அளபடியில் எந்த அளபடின்றது கண்டுபிடிக்கணும்னா செய்யுளிசை அளபடி எப்படி கண்டுபிடிக்கலாம்? செய்யுளிசை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிச்சோம்? ஞாபகம் இருக்கா? ஆ வரும், சின்ன ஆ வரும். ஆ அப்படின்னு கத்துறோம் அப்படின்னா அது வந்து செய்யுளிசை அளபடை. அதாவது புலவர்கள் வந்து செய்யுளிசை இயற்றும்போது ஆ என்று கத்துவார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னி செலப்படியை பொறுத்த வரைக்கும் தும் தும் அல்லது ஊ ஊ இது கண்டுபிடிச்சிக்கோங்க. சொல்லி செலப்படியை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்? ஈ வந்துடும். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா ஈ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஈ இருந்தால் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? அம்மாட்ட போய் சொல்லுவீங்க. அப்போது ஈ சின்ன ஈ பெரிய ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா சொல்லி செலப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஆ வந்துச்சுன்னா என்னது? செய்யுளு செலப்படை. அதுவே தும் தும் சாரி ஊ தும் அப்படி வந்துச்சுன்னா இன்னி செலப்படை. பெரிய சின்ன ஈ வந்துச்சுன்னா என்னது? சொல்லி செலப்படை. அவ்வளோதான் விஷயம். அளபடி ஈஸி கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளோதான். இக்குறட்பாவில் தழியி என்னும் சொல் அளவெடுத்து வந்துள்ளது. தழியி அப்படின்னா தழுவுதல். இது ஒரு தொழிற்பெயர் சொல். தழுவுதல்னா ஏர் தழுவுதல். இந்த ஏர் தழுவுதல்னா அந்த காலத்தில் ஒரு தொழிலாக இருந்துச்சு. அப்போ அதுக்கு பேர் தொழிற்பெயர் சொல். இதை தழியி அப்படின்னு தழுவி வினையச்ச சொல்லாக பொருள் தருவதற்கு அளபெடுத்தல் இது ஒரு சொல்லி செலப்படி என்று ஆகிவிட்டது.
பாருங்கள், தளி அப்படின்னா என்னது? தழுவுதல், ஏறு தழுவுதல். ஒரு செய்கின்ற செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். தொழிற்பெயர் இந்த தளினா தழுவுதல், ஃபுல் ஸ்டாப் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனால் தளியி அப்படின்னா தழுவி, அந்த அந்த தொழிற்பெயர் முடியல. தழுவி அடுத்து என்ன வரும்? தழுவினார்களா, தழுவி சென்றார்களா. அப்போ அந்த வார்த்தை முழுமை பெறாமல் உள்ளது. அப்போது தழுவுதல் முடிஞ்சிருச்சு. தழுவி அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு கண்டினியூட்டி வந்து இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தழுவி பொதுவாக லீ வந்திருக்கா, ஈ கூட்டல் இல்லு என்ன வரும்? சாரி, இல்லு கூட்டல் ஈ என்ன வரும்? லீ. அப்போது பெரிய ஈ வந்திருக்கு, அதுக்கு பக்கத்தில் சின்ன ஈ வந்திருக்கு. இப்படி வந்ததுனாவே என்னென்னு அர்த்தம்? சொல்லிசை அளபடை. ஓகேங்களா? சொல்லிசை அளபடை.